எங்களுக்கெல்லாம் மாறுதல் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் வழங்கன்னு சொன்னோம், தமிழ் வழங்கன்னு சொன்னோம். எப்படி வழங்குறாங்க? குவார்ட்ரு ஆஃபில் வீரன் அப்படின்னு தமிழில் எழுதி. டேய் நீ சிரிக்க சொல்லடா, உண்மையிலே இருக்குடா. நீ வளையல் தட்டி பாரு. ஏன்களே அங்கே தான் அவன் படிப்பான், குடிப்பான் படிப்பான், குடிப்பான் படிப்பான். வீரன் தமிழ் படிப்பான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்க இடம் இல்லை, அதனால குடிக்கிற இடத்துலையாவது பிள்ளைய தமிழ் படிக்கட்டும்னு கொண்டு வந்துட்டான். எப்படிப்பட்ட ஆட்சி! புதுச்சேரியில் என்ன கிடைக்கும்? எப்போதும் மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? புதுச்சேரியின் பெருமையே மதுதான், சாராயம் கிடைக்கும். தென் மாநிலங்களுக்கு அதிகமாக சாராயம் சப்ளை பண்ணுகிற மாநிலம் எதுனால் புதுச்சேரி தான். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொன்னதற்கு ஐயா கருணாநிதி சொன்ன பதில், பக்கத்தில் இருக்க மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வந்து குடிப்பார்கள், அதனால் இங்கேயே திறந்து விட்டு விடலாம். அதுதான் அவர் சொன்ன கருத்து. எப்படி என்ன வைத்திருக்கிறீர்கள் புதுச்சேரிக்கு என்று? பாரதி வாழ்ந்தான், பாரதிதாசன் பிறந்தான், வேற என்ன இருக்கு? அடிமைகளிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். நான்லாம் ரங்கசாமி அவர்கள் வரும்போது ஐயோ இன்னொரு காமராஜர் புதுச்சேரிக்கு வந்துட்டாருன்னு நினைச்சேன். சட்டை தான் காமராஜ் மாதிரி முக்கா சட்டையா இருக்கு, ஆனா சேட்டை கொள்ள சட்டையா இருக்கு. என்ன பண்றது? அவர் சிந்திச்சு ஆட்சி நடத்தினா தானே. ஏதோ சித்தன் சாமியாரு வாயில மென்னு எச்சி துப்பி கொடுக்குருவேன். நாம் நம்பினோம் ஐயா ரங்கசாமி நமக்கானவர், நம்மிலிருந்து வருகிறார், காமராஜர் வழியிலிருந்து வருகிறார், காங்கிரஸில் இருந்து வருகிறார், கதராடையே அணிந்து வருகிறார், எளிமையின் உருவமாக இருந்து வருகிறார் என்று. எவன் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தானோ, எவன் நேர் எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை என்று நீங்க நினைத்தீர்களோ, அவர்களிடத்திலே கட்சியை, கோட்பாடை, கொள்கையை, இந்த மாநிலத்தை அடமானம் வைத்தார். இப்போது தெரிகிறதா? நீ உலகம் சுற்றி சான்று தேடாதே, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வேறு இல்லை என்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஐயா ரங்கசாமி அவர்களும் இந்த பிஜேபி வைத்திருக்கிற கூட்டே உனக்கு சான்று. காங்கிரஸிலே ஊறி வந்த ஒருவரால் எப்படி பாரதிய ஜனதாவால் கூட்டு வைக்க முடிகிறது? எப்படி வைக்க முடிகிறது? என்னடாவோ நாடுவோ மாநிலம். மருத்துவர் தான்டா கத்தி வச்சு அறுத்து சிகிச்சை பண்ணுவாரு. அடர்ந்த போதையில மருத்துவரை கழுத்தறுத்து விட்டு போறான். யாரு டாக்டர்னே தெரியல, எவன் அறுவை சிகிச்சை பண்றானே தெரியல. ஐயோ கொடுமையே. நான் கேட்கிறேன் கிடையாது, நீ எப்பத்தாண்டா திருந்துவ, எப்பத்தான் மாறுவேன்? அப்ப வாரேன், நீ சொல்லி அனுப்புனா அப்ப ஓட்டு கேட்டு வாரேன். இல்லைன்னா இவங்களுக்கே போடு. மீட்டு எங்க ஐயா ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம்னு பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க, நீ பார்த்துருப்ப. ஒரு வகுப்பறையில் போயிட்டு இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னயம் செய்து விடார். இந்த குரலை திருப்பி சொல்றா. ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னயம் செய்து விடல். இன்னும் ஒரே ஒரு தடவைங்கய்யா. டேய் நான்லாம் எங்கள் வாத்தியார் ஒரு தடவை சொன்னா படக்குன்னு உடனே அப்படி உள்வாங்கி திரும்பி சொல்லிடுவேன். உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார படம் நடத்தியிருக்காங்க சார் ஐயா, எங்களுக்கு அது மாதிரி நானும் 15 வருஷமாக தான் மடம் நடத்துகிறேன். இந்த வாத்தியார் சரியில்லையா, இல்லை மாணவர்கள் சரியில்லையா, ஒன்றும் புரியல. இல்லை மாணவர்களை மாற்றணும், இல்லை வாத்தியாரை மாற்றணும். வாத்தியார் என்ன நினைக்கிறாரு, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை தரமாட்டுறான், ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுங்கிறதுனால அவனுக்கு என்னை பார்த்தாலே ஒரு பயம். என்னைய பார்த்து இல்லை, இங்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, அவருக்கு பிரச்சனையே அவர் தான். அவனால் சொல்ல முடியல, இப்போ எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, நான் எந்த நாட்டுக்கு போக முடியும்னா ஒரே நாட்டுக்கு தான் போக முடியும், சீனாவுக்கு. அருணாச்சல பிரதேசம் என்னது, அங்கேருந்து என் நாட்டுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்ட்டான். அதனால நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, என்னோடு யார் நெருக்கமாக இருக்குது வர, இப்போ தென்னரசு எங்கள் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு 10-20 குடும்பம் நாங்கள் அப்படியே கிளம்பி அப்படியே அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாக்குள்ளே போயிட்டு, ஐயா நாங்கள் உங்களோடு இங்கே இருந்துடுறோம்யா, நல்லா இருப்பீன்னு போக போகிறேன். வழிகிடு வரதுன்னா நீனு வா, ஆனால் ஓட்டு இவங்களுக்கு போட்டு வராத, போடுறதுக்கு முன்னாடி வா. நீ வாங்க மாட்ட, உனக்கு நல்ல ரத்தம் ஓடுது. காசு கொடுக்கிறவன் ரத்தம் பூமியில் விழுந்து சிந்தி கழுவும் போதாண்டா இந்த நாடு தூய நாடாக மாறும். ஒரு திருடன் முன்பு திருடியதற்கு உனக்கு லஞ்சம், அடுத்து திருடுவதற்கு உனக்கு பெர்மிஷன் கேட்குறான். எப்படி? நான் திருடினதுக்கு உனக்கு இந்த வச்சுக்க, ஏற்கனவே ஒரு 1000 கோடி அடிச்சிட்டேன், இதில் 1000 ரூபா வச்சுக்க, இப்போ நான் அடுத்து திருட போகிறேன், ப்ளீஸ் பெர்மிட் மீ. ஒரு குத்து, சூரியனில் ஒன்று போடு, கையில் ஒன்று போடு, இந்த தாமரையில் ஒன்று போடு, இதில் ஒன்று போட்டு விடு. எது நீ போட்டு நம்பிக்கையில் தான் அண்ணன் இருக்கேன்.
தமிழன் நாடு நாசமானால் பரவாயில்லை. இதை யார் இந்தியனும் நினைப்பான், திராவிடனும் நினைப்பான். ஏன் திராவிடனும் இந்தியனும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பரம்பரை பகைவர்கள் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் நம்ம ஏன் இந்த நாட்டுக்குள் வைத்திருக்கிறான்? எதற்கு? நாம் கட்டுகிற வரிக்கும் நம் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கும் தான். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் தனிநாடு தமிழ்நாடு கேட்டால் தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுவார்கள். ஏன்? நாடு சுடுகாடாயிரும். அது யாரிடம் இருந்தால் என்ன, விட்டு விட்டு போய் விடுவான். எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்து விட்டு போன பிறகு அது எதற்கு அந்த நிலம் விட்டு விடுவான். ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நீ ஊழல் லஞ்சத்தை பெரிதாக கருதுகிறாய். வருகிறவன் எல்லாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறான். அவன் உன்னை ஏமாற்றுகிறான். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்பவன் ஏமாற்றுகிறான். ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நொடி வேலை ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும். நம்மிடத்தில் அதிகாரம் வந்தால் யார் ஊழல் செய்வது, யார் லஞ்சம் பெறுவது, யார் வருவது, ஒழித்து விட முடியும். ஆனால் உலகத்தில் எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் மலையை மணலை உருவாக்க முடியாது. அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிவிட்டார், மலையே அரையங்கலம் வளரு. 58 இன்ச்சு மார்பு கண்ட மோடி சொல்லுகிறார், இந்திய நாட்டின் பிரதமர், மலையே அரையங்கலம் வளரு. வளராது ராஜா, வளராது. மணலை உன்னால் உருவாக்க முடியாது. ஊழல் லஞ்சத்தை என்னால் ஒழிக்க முடியும். மரத்தை வெட்டி விட்டாய், நட்டு வளர்க்க முடியும். தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டாய், தேக்கி வைக்க முடியும் என் பிள்ளைகளுக்கு. ஆனால் மணலை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத மழை எப்படி பெறுவாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற ஒரு பகுத்தறிவு கூட உனக்கு இல்லையா? என்ன படித்தாய்? எதற்காக படித்தாய்? ஒரு ஆட்சியாளனே தன் நாட்டின் வளத்தை சுரண்டி விற்கிறான் என்றால் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தானே, அது சாபக்கேடுதான், உனக்கு வந்திருக்கிற சாபக்கேடுதான் என்கிறான். எவனாவது வெட்டி வித்து அரசு தடுத்தால் பரவாயில்ல, அரசே வெட்டி விற்கிது. தனியார் சாராயம் கட்சிக்கிட்டு இருந்தான் முன்னாடி. இருட்டில் காட்டில் ஊரல் போட்டு, நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாராய ஊரல் திருவிழா தேருக்கு காய்ச்சும் போது எங்கள் சித்தப்பையும் பெரியப்பெல்லாம் டவசரோடு தூக்கிட்டு போவாங்க சாராயம் காய்ச்சலாம். அப்போலாம் எங்களுக்கு தெரியாது இது. அன்னைக்கு சாராயம் காய்ச்சி வித்தவன் எல்லாம் இன்றைக்கு பல்கலைக்கழக வேந்தர்கள். பல்கலைக்கழகம் நடத்த வேண்டிய அரசு சாராய ஆலை வச்சு சாராயம் காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருக்கு. நீ என்ன செய்கிறாய்? ஓட்டு, அதே ஓட்டு அவனுக்கே போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போட்டு நாங்களும் தரு. பேச்சு வரல. தேவரமனில் ரேவதி அக்கா சொல்லும்ல, வெறும் காற்று தாங்க வருதுன்னு கத்திட்டு கிடக்குறேன். இந்த கடைசி மூச்சை எடுத்து எல்லாரும் வாயிலிருந்து தானே பேசுவான். நான் ஈரக்கொலையிலிருந்து பேசுகிறேன். ஈரக்கொலையிலிருந்து இங்கேருந்து கத்துறேன். ஏன்? உன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன். இந்த மண்ணை உங்களை பேரன்பு கொண்டு காதலிச்சிட்டேன். காதலிச்ச பெண் நம்மளை காதலிக்கலைனாலும் மறக்காமல் இருப்போம்ல, அப்படி உங்களை மறக்க முடியல. திறத்திக்கிட்டு திரிகிறேன். எத்தனை வருஷத்துக்கு ஒரு வீடு போட்டு பயனில்லை. இந்த நாடு போட வேண்டும். இந்த நாடையே போட வேண்டும். முயற்சினா அண்ணன் ஒரு மனிதன் உடல் ஆற்றல்களை, அறிவாற்றல்களை அதை தாண்டி நானும் என் பிள்ளைகளும் உழைக்கிறோம். மாற்றத்திற்கு கடுமையாக முயற்சி பண்ணுறோம். நாங்கள் நிலத்திலே இல்லை, நாங்கள் முளைக்க முயற்சி பண்ணுவது கரும் பாறையில் வேரூண்டி முளைக்க நினைக்கிறோம். ஒரு எதிரி கிடையாது, நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ் தாய் என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தனின் பிள்ளைகள். நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நாம் தமிழர் என்று நிற்கிறோம். சுத்தி பகைவர். 3 கூட்டணி, கோடியாக பணம், 6000 5000 கோடிகள் பணம். அதிகார கட்டமைப்பு, வலிமையான கட்டமைப்பு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பலமுறை ஆண்ட அதிகாரிகள்லையே திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி. ஆமா, இன்றும் தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கட்சி அலுவலகம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வச்சுட்டு போப்பாரு அவன் பிள்ளைக்கு? என்ன வச்சுட்டு போவ சொல்லு. என்ன வச்சுட்டு போவ? காரா? பெரிய பங்களாவா? இல்லை என்ன வங்கி நிறைய பணமா? நகை நட்டுகளா? தங்கம் வைரமா? என்ன வைத்து விட்டு போவாய்? குடிக்க நீர் வைத்து விட்டு போவியா? சுவாசிக்க நல்ல காற்று வைத்து விட்டு போவாயா? சொல்லு. படிக்க கல்வி வைத்து விட்டு போவாயா? படித்தால் பார்க்க வேலை வைத்து விட்டு போவாயா? நஞ்சில்லாத உணவு, சாப்பிடுகிற உணவு விஷம் இல்லை என்கிற உறுதியோடு விட்டுட்டு போவாயா?
சத்துள்ள உணவு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எதை விட்டு விட்டு போவாய்?